திருச்சியில் நடைபெறும் இலவச சிறப்பு மருத்துவ முகாமில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். தமிழ் சினிமாவில் 2025 மொத்தம் 280க்கும் அதிகமான திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகி இருக்கிறது. இதில் 500 கோடிக்கும் மேல் வசூல் செய்து ரஜினியினுடைய கூலி திரைப்படம் முதலிடம் பிடித்திருக்கிறது. இந்த வரிசையில் ரசிகர்கள் கவனத்தை ஈர்த்த மற்ற திரைப்படங்களின் வசூல் நிலவரம் என்ன என்பது பற்றி வழங்க இணைகிறார் செய்தியாளர் ராஜா. ஓவர் டு யூ ராஜா. 2025 ஆண்டு தமிழ் சினிமாவை எடுத்துக்கொண்டு பார்த்தா 280க்கும் மேற்பட்ட படங்கள் வெளியாகிருக்கிறது. இதில் குறிப்பிட்ட சில படங்கள் மட்டும்தான் வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதில் டாப் 10 பட்டியலை பார்க்கும்பொழுது நடிகர் ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடித்து வெளியான கூலி திரைப்படம் முதலிடம் பிடித்திருக்கிறது. இந்த படம் வசூல் ரீதியாக 500 கோடிக்கு மேல் வசூல் செய்திருக்கிறது. விமர்சன ரீதியாக கலவையான விமர்சனம் பெற்றிருந்தாலும் 500 கோடிக்கு மேல் இந்த படம் வசூல் செய்திருக்கிறது. அதேபோல் இரண்டாவது இடத்தில் பார்க்கும்பொழுது நடிகர் அஜித் குமாரின் குட் பேட் அக்லி ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக 250 கோடிக்கு மேல் வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. மூன்றாவது இடத்தை எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது நடிகர் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் திரைப்படம் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் நடிகர் பிரதீப் ரங்கநாதன் நடித்த இந்த டிராகன் திரைப்படம் 150 கோடிக்கு மேல் வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. நான்காவது இடத்தில் பார்க்கும்போது நடிகர் அஜித் குமாரின் விடாமுயற்சி திரைப்படம் மகிழ் திருமணி இயக்கத்தில் வெளியானது. இந்த வருடம் தொடக்கத்தில் இந்த படம் வெளியானது. இந்த படமும் வசூல் ரீதியாக 135 கோடிக்கு மேல் வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. அடுத்தபடியாக பிரதீப் ரங்கநாதனின் டியூட் திரைப்படம். இந்த படம் பல்வேறு சர்ச்சைகள் விமர்சனங்களுக்குள்ளாக இருந்தாலும் வசூல் ரீதியாக பார்க்கும்போது 115 கோடிக்கு மேல் வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக நடிகர் சிவகார்த்திகேயன் மதராசி திரைப்படம் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளியான ஒரு ஆக்ஷன் பேக்ட் இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக 100 கோடியை கடந்ததாக படக்குழுவினர் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு அடுத்தபடியாக ரெட்ரோ திரைப்படம் நடிகர் சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் கூட்டணியில் வெளியான அந்த கேங்ஸ்டர் திரைப்படமான ரெட்ரோ திரைப்படம் கிட்டத்தட்ட 97 கோடி வரை வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக மிகவும் இந்த வருடத்தின் எதிர்பார்க்கப்படப்பட்ட தக் லைஃப் திரைப்படம் கமலஹாசன் சிம்பு கூட்டணியில் இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான இந்த தக் லைஃப் திரைப்படம் பேன் இண்டியா அளவில் 1000 கோடிக்கு மேல் வசூல் செய்யும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கலவையான விமர்சனம் காரணமாக இந்த படம் அந்த அளவுக்கு வசூல் ஈட்டவில்லை. இந்த படமும் கிட்டத்தட்ட 97 கோடி அளவிற்கு வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் சிறிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் புதுமுகையினியாக அபிஜித் ஜீவந்தன் சசிகுமார் மற்றும் சிம்ரன் நடிப்பில் வெளியான இந்த படம் நல்ல வரவேற்பை பெற்று கிட்டத்தட்ட 95 கோடிக்கு மேல் இந்த படமும் வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் படம் தான் தலைவன் தலைவி. விஜய் சேதுபதி நித்யா மேனன் காம்போவில் வெளியான இந்த படத்தை இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கியிருந்தார். இந்த படமும் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. குடும்பங்கள் கொண்டாடும் படமாக இந்த படம் வெற்றி அடைந்தது. இந்த படம் வசூல் ரீதியாக கிட்டத்தட்ட 85 கோடி வரை வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. டாப் 10 பட்டியல் படங்கள் பார்த்துவிட்டோம். இதை தவிர விமர்சன ரீதியாக ஓரளவு நல்ல வரவேற்பு பெற்ற படங்களாக பைசன், ஆண் பாவம் பொல்லாதது, குடும்பஸ்தன், அதேபோல் சிறை, 11 போன்ற படங்களும் பட்டியல்களில் இடம்பெற்றிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜா. திருச்சியில் நடைபெறும் இலவச சிறப்பு மருத்துவ முகாமில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.